இப்பொழுது நாங்கள் மன்னார் மாவட்டத்திலே இன்று நாங்கள் நமக்காக நாம் அந்த தேர்தல் பிரச்சாரத்தை யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பலிகண்டியிலே ஆரம்பித்து யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், முல்லைத்தீவு மாவட்டம் ஊடாக இப்பொழுது நாங்கள் மன்னார் மாவட்டத்துக்கு வந்திருக்கின்றோம். இப்பொழுது மன்னார் மாவட்டத்திலே நாங்கள் அந்த தேர்தல் பிரச்சார பணிகளை மேற்கொண்டு சிலரை சந்தித்துவிட்டு இந்த ஊடக சந்திப்பில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே இன்னும் எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சார பணி இருக்கின்றது. குறைந்த நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஏறக்குறைய 15-16 நாட்கள் மாத்திரம்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த குறுகிய நேரத்திலே இந்த தேர்தல் பிரச்சார பணியை எல்லா இடங்களிலும் நாம் வந்து செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை எதிர்பார்த்தால் அது வெற்றியடையாமல் இருக்கின்றது. அதன் காரணமாக 8 மாவட்டங்களிலும் பல்வேறுபட்ட தமிழ் தேசிய பற்றாளர்கள், அதைவிட எங்கள் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அவ்வாறு பலர் அந்த தேர்தல் பிரச்சார பணிகளை இப்பொழுது முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றார்கள். அந்த விதத்திலே இப்பொழுது நாங்களும் இப்பொழுது இந்த தேர்தல் பிரச்சார பணியை தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும் என்பதற்காக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றோம். தெளிவாக கூறியிருக்கின்றேன். இப்பொழுது இன்னும் இருக்கின்ற விடயம், உங்களிடம் இருக்கின்ற சந்தேகங்கள் இப்பொழுது கலைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது சந்தேகங்கள் கூட இருக்கலாம். இன்னும் குறுகிய காலத்திலே பல்வேறுபட்ட பிரச்சாரங்கள் இன்னும் தீவிரமாக பலர் முன்னெடுக்கலாம். பொது வேட்பாளர்களுக்கு எதிரான பல மாறுபட்ட கருத்துக்களை கூட பலர் கூறுவதற்காக கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் இதில் ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுவதன் நோக்கம் என்பது தெளிவாக தெரிகின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே ஏமாற்றத்தின் விளைவாக இன்னும் நாங்கள் ஏமாறுவதற்கு தயாரில்லை என்பதை காட்டுகின்ற ஒரு களமாக இந்த தேர்தலை மக்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரு தேவை, கடப்பாடு தமிழ் மக்கள், தமிழ் தேசிக்கின்ற மக்களுக்கு இருக்கின்றது. அந்த நிலையைத்தான் இந்த தேர்தலிலே நாங்கள் இதிலே போட்டியிடுகின்றோம். இதில் வருகின்ற விடை என்பது இணைந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகூடிய வாக்குகளை அளித்து கடந்த காலங்களிலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்டுகின்ற போது நாங்கள் போராடிய ஓரினம் தொடர்ச்சியாக சுதந்திரமற்று இருக்கின்றோம் என்ற விடயம் மூலமாக ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இணைந்த வடகிழக்கிலே ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பெறுவதற்காக சர்வதேசம் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அயல் நாடாக இருக்கக்கூடிய எங்கள் பாரத நாடு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இலங்கை அரசாங்கமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோக்கத்தை அவர்கள் கையில் எடுத்து அந்த பொது கட்டமைப்பு 83 பொது கட்டமைப்பு உறுப்பினர்களும் தமிழ் தேசிய கட்சிகளும் சேர்ந்து மொத்தமாக தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று உருவாக்கப்பட்டு அந்த தேர்தலிலே இப்பொழுது அந்த பிரச்சார பணி முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றது. ஆகவே அன்பார்ந்த மக்கள் அதில் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று நாளை மறுதினம் அஞ்சல் மூல வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கின்றது. இந்த அஞ்சல் மூல வாக்கெடுப்புக்கு செல்லுகின்ற எமது அரசாங்க ஊழியர்கள், அதிபர்கள், ஆசிரியர்கள், திணைக்கள உத்தியோக சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த நோக்கம் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக நீங்கள் முதலாவதாக நீங்கள் அளிக்கப் போகின்றீர்கள் அந்த வாக்கு அனைத்தையும் எங்கள் தமிழ் பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய சின்னம் சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் நான் வெறும் அடையாளம் மாத்திரமாகத்தான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம். நீங்கள் இடுகின்ற வாக்கு உங்களுக்கான வாக்காகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டுமே தவிர அது எனக்கான வாக்காகவோ அல்லது இந்த பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் நோக்கத்திற்கான வாக்காக இல்லை. தமிழனாக இருக்க வேண்டும். தமிழ் மக்கள் வடகிழக்கில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். சிதறை கிடக்கின்ற எங்கள் தமிழ் தேசிய கட்டமைப்பை அல்லது தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைந்து ஒருங்கிணையின் கீழ் கொண்டு வருவதற்கான ஒரு நோக்காக நீங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் நாங்கள் சிதறி இருப்போமாக இருந்தால், பிரிந்திருப்போமாக இருந்தால் இன்னும் பலர் எங்களை அவர்களே சிதறடித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த நல்ல நோக்கத்திற்காக இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். யாரோ ஒரு ஜனாதிபதி நிச்சயமாக வெற்றி வருவார். அது யாராகவும் இருக்கலாம். வருகின்ற ஜனாதிபதியும் 9ஆவதாக வருகின்ற ஜனாதிபதிக்கும் ஒரு பாடமாக இந்த தேர்தல் அமையும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவரும் இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த ஜனாதிபதியாக பாடம் எடுத்த உடனே அவர் தமிழ் மக்களுக்காக தவறுகளை விட்டிருக்கின்றார்கள். ஒரு சிங்கள பேரினவாதம் ஆகிய பௌத்த தேசம் மக்களுக்கு தவறு விட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுக்கு, தமிழ் பேசுகின்ற மக்களுக்கு தவறு விட்டிருக்கின்றது. பல தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றோம். இனி ஏமாறுவதற்கு தலைவர்கள் தயாராக இருந்தாலும் மக்கள் தயாராக இல்லை என்பதை இந்த தேர்தல் முடிவு நிச்சயமாக காட்டும் என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். நன்றி. இளைஞர் தமிழ் கட்சியில் இருக்கின்ற ஒரு சாரார் பொது வேட்பாளரை, தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கக்கூடாது என்கின்ற முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் இன்னொருவரை ஆதரிக்கணும் என்ற முடிவு எடுத்திருக்கின்றார்கள். அதில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த கூட்டத்திலே எடுத்த முடிவிலே எல்லோரும் அல்ல,
அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டவர்கள் அந்த முடிவை எடுத்திருக்கின்றார்கள். அது அவர்களின் கருத்து, ஜனநாயக உரிமை இருக்கின்றது, அதை அவர்களின் கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த கருத்துக்கு வந்ததற்கு பிறகு நீங்கள் ஊடகங்களிலே, சமூக ஊடகங்களிலே அதில் இருக்கக்கூடியவர்கள் கூறுகின்ற கருத்துக்கள் அதை நீங்கள் பார்க்கலாம். அதில் குறிப்பாக முல்லைத்தீவு சேர்ந்தவர்கள் அல்லது ஏனைய இடங்களில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழக கட்சியவர்கள் அவர்கள் முழுமையாக அவர்களை ஒரு முடிவு எடுத்திருக்கின்றார்கள். ஏனைய மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் வட்டார ரீதியாகவும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்ற கருத்தையும் கூறியிருக்கின்றார்கள். அவை கருத்துக்கள் வருவது என்பது இயல்பு, ஆனால் முடிவெடுக்க வேண்டியது என்பது மக்களின் கடமை. இதுதான் நான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கின்றேன்.